ராணிப்பேட்டையில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் படுகொலையை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரியும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சோளிங்கர் அடுத்த பானாவரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் பாலகிருஷ்ணன் நேற்று மாலை பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பானாவரம் அடுத்த புலிவலம் செங்கல் சூளை அருகே பாலகிருஷ்ணனை வழிமறித்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கொலையை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரியும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலையிலிருந்து வீட்டுக்கு செல்கின்ற வழியில பிள்ளையார்குப்பம் அந்த ரோட்ல பிள்ளையார்குப்பம் பயப்பாளையம் ரோட்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இது கண்டனத்துக்குரியது. காவல்துறையும் உளவுத்துறையும் தமிழக அரசும் தொடர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ராணிப்பேட்டை மாவட்டமே கலவர பூமியாக இருக்கிறது. மக்கள் எல்லாமே பீதியில் உள்ளார்கள். அவர்கள் யாருமே நான் எப்படி வாழ முடியும் என்ற ஒரு மனதில் உள்ளார்கள். இதுக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.